ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. காவிரி விவகாரத்தில் தாவிக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவிரி விவகாரத்தில் தாவிக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெறுகிறது. பல்வேறு விவசாய சங்கங்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினரும் திமுகவினரோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காவிரி விவகாரத்தில் தாவிக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு முழக்கம் எழுப்பப்படுகிறது. விவசாய நிவாரணம் என்னாச்சு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் என்னாச்சு மகளிர் உரிமை தொகை 2500 என்னாச்சு பட்டதாரி உதவித்தொகை 4000 என்னாச்சு முதியோர் உதவித்தொகை 3000 என்னாச்சு வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சொல்லட்டும் தலைவர் புகழை சொல்லட்டும் வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே. ஆர்ப்பாட்டம் திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் மேகதாது அணைக்கட்டை தடுத்து நிறுத்த நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் கர்நாடக அரசு சிவகுமார் அரசு அமுல்படுத்து இந்த விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்தை தலைமையில் நடத்தி வந்திருக்கிற நம்முடைய இளைஞரணி செயலாளர் இதை தலைமையிலிருந்து உருவாக்குகிற காவிரி விவகாரத்தில் தாவிக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னவாகின என்று வினவியும் திமுக சார்பாக தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளை ஒன்றிணைத்து திமுக சார்பாக தற்போது ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது. மேகதாட்டு அணை விவகாரத்திலும் காவிரி விவகாரத்திலும் தாவிக அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது திமுக. இதில் பல்வேறு விவசாய சங்கங்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தாவிக அரசு மீதான விமர்சனங்கள் முழக்கங்களாக முன்வைக்கப்படுகின்றன. தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள், பல்வேறு விவசாயம் தொடர்பான வாக்குறுதிகள் என்னவாகின என்பது தொடர்பாகவும் கேள்விகளை முழக்கமாக எழுப்பி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேகதாட்டு அணை கட்ட முயற்சிப்பதாக கர்நாடக அரசை கண்டித்து திமுக சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தாவிக அரசை கண்டித்தும் பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. மேலும் மேகதாட்டு அணை கட்டும் விவகாரத்தில் மத்திய அரசு துணை போவதாக மத்திய அரசு மீதான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் தாவேக சார்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னவாகின என்று வினவி அது சார்பாகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன.
தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசைன் இணைப்புல இருக்கிறீங்க. தாவேகா அரசு மீதான விமர்சனங்கள் என்னென்ன முன்வைக்கிறாங்க? இந்த ஆர்ப்பாட்டத்துல திமுக சார்பாக வலியுறுத்தப்படுபவை என்ன? அதாவது திலகவதி, முக்கியமான கோரிக்கை என்றால் இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாமல் தொடர்ந்து குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு, தாவேகா அரசு தனது தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் மேகதாது விவகாரத்தில் பேச்சுவார்த்தை என்பது கூடாது. நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். அதே போல கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்ட முயற்சி செய்வது கண்டித்தும், மேலும் மத்திய அரசு துணை கூறிதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி, கூட்டணி தலைவர்கள், அதே போல முன்னாள் அமைச்சர்கள், விவசாய பிரதிநிதிகள் என 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு நடைபெற்றக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை என்ற முழக்கங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆண்டு குறிப்பாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தொடர்ந்து தாவேகா அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். குறுவை சாகுபடி தான் முக்கியமான சாகுபடி. இந்த சாகுபடி டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கு தண்ணீரை உடனடியாக தமிழகத்திற்கான தண்ணீரை உத்தரவுப்படி பெற்றுத்தர வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு சாகுபடி இல்லாத நிலையில் தொடர்ந்து வறண்டு காணக்கூடிய சூழ்நிலையில் வறட்சி பாதித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும். நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. அது மட்டும் 25 மாவட்டங்களில் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில உடனடியாக தமிழகத்திற்குரிய பங்கு நீரை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை முன்வைத்துதான் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.